or mean girl, princess or queen, tomboy or king. You've heard a lot you've never seen. Mother Earth, Mother Mary, rise to the top. Divine feminine, I'm feminine. ஹாய் காய்ஸ், இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன நாள் யோசிங்க, நல்லா யோசிச்சிங்களா? இன்னைக்கு வந்துட்டு மார்ச் 8 என்ன நாள்னு தெரியுமா? உமன்ஸ் டே, அதாவது பெண்களுக்கான ஒரு நாள், பெண்களை செலிப்ரேட் பண்ற நாள். பட் நீங்க யோசிச்சிங்களா எதுக்கு பெண்களை வந்துட்டு March 8 தான் செலிப்ரேட் பண்றாங்கன்னு? ஆக்சுவலி எவ்ரிடே செலிப்ரேட் பண்ணலாம் தான், அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? நான் ஏற்கனவே வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன சொல்லியிருக்கேன், அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே இல்லை, அனைத்து நாளும் நீங்கள் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ பிஹேவ் டுவர்ட்ஸ் சம் ஒன் யூ லவ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உமன்ஸ் டே. ஸோ உமன்ஸ் டே வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உமன் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுமான்னு கேட்டாக்கா நெவர், நோ. எவ்ரிடே நீங்கள் ஒரு உமனை செலிப்ரேட் பண்ணலாம். எப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து. இப்போ ஒரு ஆண் மட்டும் தான் பெண்களுக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணுமான்னு கேட்டாக்கா இல்லை. ஒரு பெண்ணுக்கு பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம அப்புறம் யார் பண்ணுவா? நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு பெண்ணு வந்துட்டு கீழே இழுத்து விட பார்க்க கூடாது. ஸோ தட்ஸ் த டிஃப்ரெண்ட். பட் உண்மையாக நம்ம எதுக்கு உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரியணும்னு நீங்க என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நான் இதை பத்தி பேச போறேன்னா உமன்ஸ் டே பத்தி தான் பேச போறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். ஒரு டைம்ல உலகத்துல இருக்கிற முக்காவாசி பெண்களோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவங்க ஃபேக்டரியில வந்துட்டு 12 to 16 hours ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு சேலரி எவ்வளவு தெரியுமா கிடைக்கும்? வெரி லோ. கம்பேர் டு மேன், அவங்களோட சேலரி வந்துட்டு ரொம்ப லோவாக தான் கிடைக்கும். ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் உமன். ஒர்க்கிங் பண்ணுற என்வாயர்மெண்ட் வந்துட்டு டேஞ்சரஸாக தான் இருந்துச்சு. ஸோ சொசைட்டியில் அந்த டைம் அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு எதுலையுமே கவுண்ட் பண்ண மாட்டாங்க. லைக் அவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தாலும் அது வந்துட்டு அவங்க அது ஒரு விஷயமாவே பார்க்க மாட்டாங்க. அந்த டைம்ல எல்லாருக்குமே ஒரு நாள் வரும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி பெண்களும் ஒரு நாள் டிசைட் பண்ணாங்க, இது எல்லாமே போதும், நம்ம பண்ணது எல்லாமே போதும், இது போதும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த டிசைட் பண்ணாங்க. 1908 நியூயார்க் சிட்டியில இருக்கிற ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 15K women வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டிமாண்ட் பண்ணது வந்துட்டு வெரி சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்ன டிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, பெட்டர் சேலரி, ஷார்ட்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ். ஆக்சுவலி அந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு உலகத்துக்கே ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துச்சு. என்னதுன்னா, உமன்ஸ் வந்துட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அந்த டைம்ல கூட அப்படிதான் நினைச்சிருக்காங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு உமன் இல்லை, எல்லா பெண்களும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதுன்ட்டு ஒரு ரெவல்யூஷன். ஸோ எவ்வளவுதான் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் குரல் கொடுத்தாலும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. 1910 வந்துட்டு ஜெர்மனில சேர்ந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், அவங்க பேர் வந்துட்டு கிளாரா ஜெட்கின். ஸோ அவங்க என்ன ஒரு முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு பெண்கள் பத்தி பேசினாங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் ரீச் ஆகிற வரைக்கும் இது ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காங்க. ஸோ கிளாரா வந்துட்டு ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. என்னதுன்னா, இந்த உமன் ரைட்ஸ், அதாவது இந்த பெண்களுக்கான உரிமை இந்த சப்போர்ட் பண்ற விதமா வந்துட்டு ஒரு டே செய்யலாம், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேன்னு அறிவிக்கலான்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஐடியா ஆக்சுவலி எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் இது ஸ்லோலி வந்துட்டு இந்த உமன்ஸ் டே வந்துட்டு உலகத்துல இருக்கிறவங்கள செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. 1917 வந்துட்டு பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் எதுக்காக அந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அந்த டைம்ல வந்துட்டு உலகம் போர் நடந்துட்டு இருந்துச்சு, அதாவது 1ஆம் உலக போர், World War I. ஸோ கண்டிப்பா உலக போர் நடந்துச்சுன்னா அப்ப என்ன நடந்திருக்கும், அங்க இருக்கிறவங்க யாருக்குமே சாப்பாடு இல்லை, அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்ற வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் நடக்கிறதுனால பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ல வந்துட்டு கத்திக்கிட்டே போனாங்க, பிரெட் அண்ட் பீஸ்னு கத்திக்கிட்டே போயிருந்தாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அதனால ரஷ்யன் ரெவல்யூஷன் கூடயும் ஸ்டார்ட் ஆகுனுச்சு. அந்த ப்ரொட்டஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதனால ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு ஸ்பார்க் ஆகிருச்சு. அப்புறம் ரஷ்யாவில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்துட்டு ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்த டேட் வந்துட்டு ஆக்சுவலி March 8. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வந்துட்டு March 8ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஸோ 1975 தான் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ 1975 தான் யுனைடெட் நேஷன் ஆக்சுவலி இந்த உமன்ஸ் டேன்னு ஒன்று இருக்கிறது டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி அந்த டைம் அந்த வருஷத்துலேருந்து தான் வந்துட்டு இது குளோபலி எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு, எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 1975லேருந்து இப்போ வரைக்கும் அண்ட் வரும் காலங்களில் கூடயும் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். பட் எதுக்காகன்னு செலிப்ரேட் பண்ணுவோம்னு தெரிஞ்சு நம்ம பண்ணாக்கா இன்னும் நல்லா இருக்கும். உமன்ஸ் டே வந்துட்டு வெறும் ஃப்ளவர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்க்காக செலிப்ரேட் பண்ணல, பட் இந்த செலிப்ரேஷனுக்கே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எல்லா பெண்களும் வந்துட்டு எஜுகேஷனுக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் சேலரிக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க, ரெஸ்பெக்ட்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் வந்துட்டு ஈக்குவல் எஜுகேஷன், ஈக்குவல் ஃப்ரீடம், ஈக்குவலான ரெஸ்பெக்ட், ஈக்குவலாக ஓட் பண்ணுறதுக்கான உரிமை, வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான உரிமை, இது எல்லாமே இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்போ ஒரு பெண் நம்மளுக்காக ஃபைட் பண்ணனால தான். நெக்ஸ்ட் டைம் ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் செலிப்ரேஷன் இல்லை, இது ஆக்சுவலி த ஸ்டோரி ஆஃப் கரேஜ், ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரகிள். சரியில்ல, ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்துட்டு ரொம்ப வீக்கான ஒரு பர்சன்னு. பட் ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டாரியே வந்துட்டு இந்த உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற ஒரு ஸ்டாரியே வந்துட்டு ஒரு பெண்ணால தான் நடந்துச்சு. இந்த ஹிஸ்டரியில வந்துட்டு நிறைய பேர் உமன்ஸ் வந்து வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாக்கா நிறைய உமன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, இந்த உலகத்துக்காக வந்துட்டு போருக்கு போயிருக்காங்க, நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயத்துல வந்துட்டு உமன்ஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு உமன்ஸ் டே பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ இந்த ஒரு பர்சன் சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு பர்சன் பார்த்தாங்க எனக்கு எப்படி இருக்கும்னா, எப்படி இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவ்வளோ கரேஜாக இருக்காங்க, இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னு. ஸோ இவங்க வேற யாரும் இல்லை, என்னோட அம்மா. ஸோ என்னோட அம்மா ஆக்சுவலி நிறைய விஷயத்த வந்துட்டு சைலண்ட்லி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட அம்மா மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்களோட அம்மா கூடயும் இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க யூஸ்வலாகவே நம்ம அம்மாலாம் வந்துட்டு சைலண்ட்லி நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு. ஏன்னா அதே சமயம் அதே அம்மா தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு அவங்க வந்து நிற்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னோட அம்மாவும், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று பிரச்சனைனா நம்ம அம்மா தான் வருவாங்க. ஸோ அவங்க ஒரு உமனாக இருந்துக்கிட்டு அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ கரேஜாக இருக்காங்கன்னு நான் அவங்கள பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயமும் நல்லதும் சரி கெட்டதும் சரி என் வாழ்க்கையில் நடக்கும்போது என் கூட நின்னது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான உமன், அதாவது என்னோட அம்மா தான். ஃபர்ஸ்ட் அவங்க தான் என் கூட நின்னாங்க. ஸோ அதனால இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அதுமா என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு நான் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட காதல் சொல்கிறேன், காதல்ஸ் டு யூ. ஸோ என்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராங்கஸ்டான உமன் யாரு, என்னோட அம்மா. ஸோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் இருப்பாங்க, நீங்க போய் சொல்லுங்க. ஓகே, ஹாப்பி உமன்ஸ் டே, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் சொல்லிட்டு சொல்லுங்க. புரியுதா? சொல்லுறீங்க. ஓகே, யாருக்கு சொல்லணும்? உங்க அம்மாவுக்கு சொல்லுங்க, உங்க சிஸ்டருக்கு சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க, உங்களோட ஒய்ஃப் கூட சொல்லுங்க, இவங்க எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உமன்ஸ்க்கும், எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. யூ ஆர் ஸ்ட்ராங், யூ ஆர் லவ்ட் அண்ட் யூ கைஸ் டிசர்வ் everything in this world. Okay, ஒரு எல்லா உமன்ஸ்க்கும் என்னோட காதல்ஸ் கொடுக்குறேன். காதல்ஸ் டு யூ. ஸோ கைஸ் மறக்காம என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? பாய்.